ஆமாம்மா, நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த முகம் தெரியாத பொண்ணை கண்டுபிடிச்சாலும் மாதவனை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. ஏன் ஒத்துக்க மாட்டா? என்னம்மா நீங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க? மாதவன மாதிரி ஒரு லூசு பையனை கல்யாணம் பண்ணிக்க தெளிவா இருக்கிற எந்த பொண்ணு ஒத்துக்கும்? டேய், என்னடா நீயே உன் கூட பிறந்த தம்பியை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, நான் ஃபேக்ட் தான் பேசுறேன். மாதவன் என் தம்பி தான். எனக்கு அவன் மேல பாசம் இருக்கு. அதுக்காக என்னோட ஒரு தம்பி நல்லா இருக்கணும்னு இன்னொரு தம்பியோட வாழ்க்கையை என்னால அழிக்க முடியாதுமா. சம்பந்தி, நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு மாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே? நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு மாதவன் எப்படி ஒத்துக்குவான்? அவன் தான் மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருக்கானே. மகாலட்சுமி மகாலட்சுமி சம்பந்தி, வேணா மகாலட்சுமின்ற பேர்ல இருக்க பொண்ணை பார்த்து மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன சம்பந்தி, எல்லா பொண்ணும் எப்படி மாதவன் தேடுற பொண்ணா ஆகும்? மா, மாதவன் பாக்குற பொண்ணை எல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கௌதம் சொன்னான். பார்ட்டியில கூட ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு மாதவன் நான் மகாலட்சுமியை பார்த்துட்டேன்னு கௌதம் கிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லம்மா, மாதவன் கௌதம் போனை வேற தொலைச்சிட்டு போனை காணும்னு சொல்லியிருக்கான். மாதவனுக்கு யார் மகாலட்சுமின்ற குழப்பம் இருக்கு அத்தை. அவர் ஒரு குழந்தை. மா, நாம எந்த பொண்ணை காட்டி இதுதான் உன் மகாலட்சுமின்னு சொன்னாலும் அத மாதவன் ஒத்துப்பாமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. மாதவனுக்கு மகாலட்சுமி யாருன்னு நல்லா தெரியும். என் பையனை நான் ஏமாத்த மாட்டேன். இதுல ஏமாத்துறதுக்கு என்ன சம்பந்தி இருக்கு? நாம மாதவன் மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வந்து இதுதான் உன் மகாலட்சுமின்னு அவர் முன்னாடி நிறுத்துவோம். அப்ப அவர் சொல்லட்டும், உங்களுக்கு மாதவனுக்கு கல்யாணம் ஆகணும். ஆகும், நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தி, இப்ப கூட நானு கல்யாண தரகரை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். தரகரு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கிறாரு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க ஆசைப்பட்டபடியே மாதவ மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்திடுவோம். மகாலட்சுமி மகாலட்சுமி இங்க இருக்கா? இது தெரியாம எல்லாரும் மகாலட்சுமி எங்கேயோ போய் தேடுறாங்க. மகாலட்சுமி என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கீங்க? பதில் சொல்லுங்கம்மா. கல்பனா, ரொம்ப யோசிக்க வேண்டாமா? சம்மந்தி சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுதான் பார்க்கலாமே. சரிங்க, உங்களுக்கு சரினா எனக்கும் சரிதான். அவ்வளவுதான் சம்பந்தி, மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சதான் நினைச்சுக்கோங்க. அப்ப நாங்க வர்றோம். வாங்க. ஆமா, அனுப்பிட்டு வரலாம்.
கிட்ட சொல்லி மாதவன் கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரமா முடிக்க பார்க்கணும். ஆமாங்க. ஆமா. வணக்கம். இவர் என் மாப்பிள்ள. மாப்பிள்ள இவர் தான் நான் சொன்ன கல்யாணத்தரகர். வணக்கம். தரகரே, சம்பந்தி அம்மா மாதவ மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அதனால நீங்க லேட் பண்ணாம சீக்கிரமா மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. சரிங்க சார். தரகரே, அதுக்கப்புறம் மறக்காம மாதவ மாப்பிள்ள நிலைமைய பத்தி பொண்ணு வீட்ல தெளிவா சொல்லிடுங்க. அப்புறம் கல்யாண நேரத்துல பிரச்சனை பண்ணிட போறாங்க. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சிடறோம். அது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு 100 பவுன் நகை போட்டு 1 கோடி ரூபாய் பணம் தரணும்னு சொல்லி பொண்ணு கேளுங்க. அப்பதான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு சீக்கிரமா கிடைக்கும். சரிங்க சார், நீங்க சொன்னபடியே பண்ணிடலாம். சரிங்க சார், நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் சார். ம் சரிங்கப்பா. வரும். கண்மணிமா, வாங்க தரகரே. சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. சரி வாங்க. என்ன தரகரே, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கல்யாண வயசுல பொண்ணு பையன் இருக்கிற இடத்துல தானே எங்களுக்கு வேலை. இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை இன்னொரு வீட்டு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னொரு வீட்டுல இருக்கிற பையனுக்கு இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொருத்தம் பாக்குறது, பொண்ணு மாப்பிள்ளைய சேர்த்து வைக்கிறது, இதானே எங்க வேலை. அப்படின்னா எங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க எதுவும் மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாமா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க தரகரே. பூமிகாக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் மாப்பிள்ளையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா தரகரே, பூமிகா ஒரு பணக்கார வீட்டு பையனை விரும்புறா. அந்த பையனுக்கும் இஷ்டம்தான். இன்னும் சம்பந்தம் பேச வேண்டியதுதான் பாக்கி. அதனால நீங்க எங்க பொண்ண மனசுல வச்சுக்கிட்டு பொண்ணு கேட்கலான்னு வந்திருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பதில என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது. மன்னிச்சுக்கோங்க. அட நீங்க வேறம்மா, எனக்கு தெரியாதா உங்க பொண்ணை எப்ப கேட்கணும், எப்படி கேட்கணும்னு? நான் கேட்க வந்தது வேற. வேற என்ன? உங்க குடும்பத்துல இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, இங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, பேரு கூட ஸ்வேதா. ஆமாமா, ஸ்வேதா. ஸ்வேதா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணத்தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் தரகரே, ஸ்வேதாக்கெல்லாம் கல்யாண காட்சி பண்ணணும்னு நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா? ஐயோ, நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளுங்க. நீங்க ஸ்வேதாவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையோட குடும்பம் சாதாரண குடும்பம் நினைச்சிடாதீங்க. நீங்க சொன்னீங்களே பெரிய குடும்பம்னு, அந்த மாதிரி இதுவும் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் தான். ஆனா என்ன, பையன் கொஞ்சம் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்குவான். அத இங்கிலீஷ்ல கூட மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லுவாங்களே, தமிழ்ல சொன்னா மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தை. ஆனா பாக்குறதுக்கு நல்லா அழகா இருப்பான். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க வீட்டுல ஒரு ஏழை பொண்ணை தேடுறாங்க. எனக்கு ஸ்வேதாவோட ஞாபகம் வந்துச்சு, அதான் சொல்ல வந்தேன். பொதுவா பொண்ணு வீட்டுக்காரங்க தானே நகை பணம் கொடுத்து பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. இங்க எல்லாம் அப்படியே தலைகீழா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டு குடும்பம் பொண்ணு வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் பணம் தர்றாங்க. 1 கோடி பணமா? அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய பங்களா, 100 பவுன் நகை போட்டு கல்யாண செலவெல்லாம் அவங்களே பார்த்து பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன தரகரே சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? ஆமாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க பொண்ணை நீங்க கட்டி கொடுத்தா நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். நானே பேசி முடிக்கிறேன். அப்படியா? தரகரே, நீங்க ஏன் நிக்கிறீங்க? முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா. என்னம்மா? போய் தரகருக்கு காஃபி கொண்டு வா. சரிம்மா. காஃபி இல்ல எதுக்குமா? எவ்ளோ பெரிய நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க, ஒரு காஃபி கூட குடுக்காம இருந்தா எப்படி? பணம்னு சொன்னாதான் அந்த வீட்டுல காஃபியே வருது. காஃபியை தரகர்கிட்ட கொடு. நன்றிமா.
தரகருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. வணக்கம்மா. ஆ சரி சரி, நீ உள்ள போ உள்ள போ. தரகரே, திரும்பவும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல கொடுப்பாங்கல்ல? என் குலதெய்வம் பிச்சாத்தா மேல ஆணையா, நீங்க பொண்ணை கட்டி கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டுல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன்மா, மாப்பிள்ளைக்கு மன வளர்ச்சி குறைபாடு உள்ள விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சு பொண்ணு முழு மனசோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இத மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கம்மா, இந்த சம்பந்தத்தை நான் பேசி முடிச்சிடறேன். ஓகே இல்லன்னு யார் சொன்னா? ஸ்வேதா நாங்க வளர்த்த பொண்ணு, எங்க பேச்சை எப்பவுமே மீற மாட்டா. அவளை கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க சொன்னதை பண்ணிடுவீங்கல்ல? பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க உங்க பொண்ணை கொடுங்க. வீட்டுல பொண்ணுகிட்ட கலந்து பேசி நாளைக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இல்லனா கூட பரவாயில்ல, மாப்பிள்ளை கொடுக்கிற பணம் சொத்துக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்க நிறைய அழகான பொண்ணுங்க தயாரா இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தர அந்த மாப்பிள்ளைக்கு பேசி முடிச்சிடுறேன். சொத்தா? அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸ்வேதா கிட்ட பேசிட்டு அவளை சம்மதிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு உடனே தகவல் சொல்லிடுறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். தரகரே, நீங்க சொன்ன அந்த பையனோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? போன்ல இருக்குமா, இருங்க காட்டுறேன். பையன் பார்க்க நல்லாதான் இருக்கான். மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள பையன் மாதிரியே தெரியலையே. போன்ல பார்த்தா தெரியாதுமா, இந்த பையனை நேர்ல பார்த்தா உங்களுக்கே புரியும். சரி, இந்த பையன் போட்டோவை என் பொண்ணுக்கு அனுப்பி வைங்க. நான் ஸ்வேதா கிட்ட போட்டோவை காட்டி எப்படியும் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். போட்டோவை காட்டுறதை விட பொண்ணுகிட்ட நீ கட்டிக்க போற மாப்பிள்ள மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவன்ற உண்மையை சொல்றதா நல்லது. மறக்காம சொல்லிடுங்க. நான் போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதையும் நீங்க பொண்ணுகிட்ட காட்டுங்க. வரமா? அடிப்பாவி, பணத்துக்காக ஆசைப்பட்டு மன வளர்ச்சி குறைபாடு இருக்கிற ஒரு பையனை ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே, இதை எப்படியாவது தடுத்தாகணுமே. என்னால முடிஞ்ச இந்த நல்ல காரியத்தையாவது நான் ஸ்வேதாவுக்கு பண்ணி ஆகணும். கண்மணிமா, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மத்தியானம் சமையல் முடிச்சு ஹாட் பாக்ஸ்ல பேக் பண்ணிலாம் வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸ்வேதா நில்லு. வேலைக்கு என்ன நடந்தா போற? கால் வலிக்காது? இவ்ளோ நாளா நான் அப்படிதானமா போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே அப்படிலாம் கிடையாது. இரு, பூமிகாவை உன்னை கூட்டிட்டு போய் கடையில விட சொல்றேன். பூமிகா, அம்மா இங்க வா. என்னம்மா? ஸ்வேதாவை உன் பைக்ல கூட்டிட்டு போய் ஸ்வேதா வேலை பாக்குற கடையில விட்டுட்டு வா. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்னென்ன பிளான் பண்றாளுங்க? என்னம்மா சொல்ற? நான் இவளை போய் பைக்ல டிராப் பண்ணணுமா? நான் என்ன இவளுக்கு டிரைவரா? ஏய், அம்மா காரணம் இல்லாம ஏதாவது செய்வனா? விவரத்தை அப்புறமா சொல்றேன். நீ போய் முதல்ல ஸ்வேதாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டு வா. அம்மா, பூமிகா அம்மாவுக்கு எதுக்குமா சிரமம்? வேண்டாம், நான் நடந்தே வேலைக்கு போய்க்கிறேன். அப்படிலாம் சொல்லாத ஸ்வேதா, நீ பைக்ல போ, சரியா? ஏய் பூமிகா, நீ ஸ்வேதாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. போ. சரிம்மா, வா போலாம். போ. ஸ்வேதா மூலமா காசு பணம் வரும்னு தெரிஞ்ச உடனே பாசமா இருக்கிற மாதிரி என்னமா நடிக்கிறா கண்மணி. எப்படியாவது ஸ்வேதா இந்த வலையில சிக்காம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏய் ஸ்வேதா, என்னடி? நான் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்ணிருக்கேன், ஒரு பாய் கூட சொல்லாம போற? பாய் சொல்லிட்டு போடி. என்ன இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க?
பாய் பூமிகாமா. பாய். இவளெல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டு கையாட்டி வழி அனுப்பி வைக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் என் நேரம். சரி, இவளை காக்கா பிடிச்சாதான் எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் போது வேற என்ன பண்ண முடியும்? காக்கா பிடிக்கிறேன். என் காரியம் முடிஞ்ச உடனே இவளை காலை வாரி விடுறேன். நீ ஸ்ருதி, அங்க பாரு, அவதான் பூமிகா. இவதானா? இவளுக்கு இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பூமிகா? ஹாய். நீயா? எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு த்ரில் கொடுத்துட்டே இருக்க கௌதம். நான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட போதோன்னு பயந்துட்டேன். உன் பேர் இனிமே த்ரில்லிங் கௌதம்னு வச்சிட வேண்டியதுதான். ரெண்டு பேரும் நல்லாதான் இருக்கு. ஐ லைக் இட். நானே ஒன்னு பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நீயே நேர்ல வந்துட்ட. எதுக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்ச? கௌதம், நம்ம ரெண்டு பேருமே யூத். ரெண்டு யூத் எதுக்கு பார்க்கணும்னு நினைப்பாங்க? ஒருத்தர் பார்த்து பேசி புரிஞ்சுக்க தானே. அது ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு பார்ட்டி கொடுத்தத பத்தி என் அம்மா பாட்டி கிட்ட எல்லாம் சொன்ன. ஓகே. அவங்க உன்னை சாப்பிட ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொன்னாங்க. நீ எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரியா? ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? நான் மோஸ்ட் ஆஃப் தி டின்னர் யார் வீட்டுக்குமே போக மாட்டேன். கௌதம், நீ கூப்பிட்ட உடனே நான் உன் பார்ட்டிக்கு வந்தேன்ல, அதே மாதிரி நீயும் என் வீட்டுக்கு டின்னருக்கு வாயேன். வேணாம் பூமிகா, வேணாம். நீ வேணா எனக்கு வெளியில ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட்ல நல்லதா ஒரு ட்ரீட் கூட. அப்படி சொல்லாத கௌதம். நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு சுத்திட்டே இருந்தா எப்படி? நீ எங்க வீட்டுக்கு வரணும், நான் உங்க வீட்டுக்கு வரணும். அப்பதானே நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிரியேட் ஆகும். ஓ, அப்படி சொல்றியா? பட் இருந்தாலும் யோசிக்கிறானே, இப்ப என்ன பண்றது? கௌதம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சூப்பரா சமைப்பேன். ஓ, அப்படியா? நல்லா சமைப்பியா? ஆமா, இந்தியன், வெஸ்டர்ன், சைனீஸ்னு எல்லாமே சூப்பரா பண்ணுவேன். என் சமையலை மட்டும் நீ ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ டெய்லியும் என் சமையல் தான் வேணும்னு கேரியர்ல கேப்ப. சீரியஸ்லி, நான் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ஃபுடி. நீ சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உன் சமையலை சாப்பிடறதுக்கு கண்டிப்பா உன் வீட்டுக்கு வரேன். தேங்க்ஸ் கௌதம். ஓகே, பை பை. பாய். I am Shruti. So what? So what? கௌதம் என்னோட அத்தான். அத்தானா என்னோட மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற முறை பையன், தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்தே கௌதம தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு ஆசையோட இருக்கேன். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. வெயிட். உனக்கு கல்பனா ஆண்டி தெரியுமா? கௌதமோட அம்மா. அவங்களோட மூத்த மருமக யார் தெரியுமா? என்னோட அக்கா ராகினி. அந்த ராயல் ஃபேமிலிக்கு அடுத்த மருமக நான் தான். அந்த இடம் எனக்கு தான் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. கௌதம் ஆல்ரெடி ரிசர்வ்ட் ஃபார் மீ. சரி, நான் மறுபடியும் கேக்குறேன், இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க?